வெண்பா காலையில பேசினதுக்கும் வீட்டுக்கு வந்ததும் பேசினதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. இத விஜய் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. வெண்பா அம்மா வேணான்னு சொல்லிட்டா, அதனால இனியாவை அவளோட வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு வித்யா அம்மா கிட்ட சொன்னதும் வித்யா அம்மாவோட முகமும் மாறி போச்சு, அன்னபூர்ணி அம்மாவோட முகமும் மாறி போச்சு. நம்ம ஹீரோயின் மல்லி ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. என்னதான் நம்ம ஹீரோ விஜய் மல்லி கிட்ட சொல்லி வெண்பாவை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால மனசளவுல அப்படி நடந்துக்கவே முடியல. வெளி விஷயத்துக்காக தான் சில விஷயத்த பண்றாங்களே தவிர அது எல்லாத்தையும் மனமோந்து செய்யவே இல்லை. அவங்க மனசுக்குள்ளேயும் வெண்பாவை கஷ்டப்படுத்தும் போது சங்கடங்கள் நிறையவே இருந்துச்சு. அதையும் வித்யா அம்மா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வெண்பாவுக்கும் மல்லிக்கும் இடையே ஒரு பாசப்பணிப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத அவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சா வெண்பா தனக்கு மல்லி இந்த வீட்டிலே தான் இருக்கணும், தனக்கு அம்மாவா தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் கிட்ட ஆர்டர் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வெண்பா கேட்டா அந்த விஷயத்த விஜயால மறுக்கவும் முடியாது. இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் வித்யா அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அன்னைக்கு காலையில நடந்தது வெண்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் ஏற்படுத்துச்சு. காலையில எழுந்திரிச்சதும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கணும், காலையிலேயே எக்ஸசைஸ் பண்ணணும், சத்துமாவு கஞ்சி குடிக்கணும், பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு வெண்பாவுக்கு தாமல வெறுப்பு வரும்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின் மல்லி. அது எல்லாமே இன்னைக்கு நேர்மறையா மாறி இருக்கு. ஸ்கூல்ல கிளாஸுக்கு வந்த ஒரு மிஸ் இன்னைக்கு காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. வெண்பா சொன்ன விஷயம் தான் அந்த மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெண்பா எப்படிலாம் தன்னோட டே ஆக்டிவிட்டியை பண்றாளோ அதே போலதான் நீங்களும் அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னு மத்த எல்லா பசங்களுக்கும் சொல்லிட்டாங்க. வெண்பாவையும் பலமா பாராட்டினாங்க, மல்லியையும் பலமா பாராட்டினாங்க. இது வெண்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்திருச்சு. அதே சந்தோஷத்தோட தான் வீட்டுக்கு வந்தா. அம்மா தான் கூட தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் கிட்ட ஆர்டரும் போட்டா. விஜயோட முகம் அப்படியே மாறி போச்சு. ஏன்பா நான் தான் அம்மா வேணான்னு தெரியாம சொல்றேன்னா நீங்களும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அம்மா கண்டிப்பா வேணும்னு நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா அப்படின்னு விஜய் கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டா வெண்பா. மல்லி இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா அப்படின்னு சித்ராவும் சரி ரஞ்சிதாவும் சரி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எல்லாமே எதிர்மறை நடக்க ஆரம்பிச்சதும் அவனுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. விஜய் இந்த மல்லி கழுத்துல உண்மையிலே தாலி கட்டினானா இல்லையான்றது ரொம்ப பெரிய சந்தேகத்தை சித்ராவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு விரைவிலேயே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சரியான தருணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிடும் போது வேணும்னே சித்ராவோட தாலிக்கு பொட்டு வைக்கிறதுக்காக எடுக்கவும் வெண்பாவும் அங்கதான் இருந்தா. இதை பார்த்தவ இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சுல, உங்க அப்பா தாலி கட்டிருக்காருல, அவங்க கழுத்துல என் தாலி இல்லன்னு வெண்பாவை நல்லாவே குழப்பி விட்டுட்டா. அப்படின்னா அவ உன்னுடைய அம்மாவே இல்ல, உங்க அப்பா அவ கழுத்த தாலி கட்டவே இல்லை அப்படின்றத சொல்லவும் வெண்பா அதை பிடிச்சுக்கிட்டா. நேரா வித்யா அம்மாவும் விஜய் நம்ம ஹீரோயின் மல்லி இவங்க எல்லாம் இருக்கும் போதே அங்க வந்தவ அம்மா கழுத்துல அப்பா தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா. இதை கேட்டதும் விஜயும் மல்லியும் ஷாக்கா நின்னுட்டாங்க. ஆனா வித்யா அம்மாவுக்கு மனசுக்குள்ள செம சந்தோஷம். இதுதானே இத்தனை நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன தாலி தானே கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொன்னதும் ஏற்கனவே அதிர்ச்சி நம்ம ஹீரோயின் மல்லி இன்னும் 2 அதிர்ச்சி ஆயிட்டாங்க. வித்யா அம்மா அப்படி பேசினதும் விஜய் அங்கிருந்து கோவமா கிளம்பிட்டாரு. விஜய் அங்கிருந்து போன பிறகு மல்லி வித்யா அம்மா கிட்ட நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எவ்வளவு பெரியவங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு பலமா கோச்சிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.